ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முட்டை தோசை தான் ரெடி பண்ணியிருக்கேன். காரப்பொடி சேர்த்து முட்டை தோசை ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முட்டை தோசை தான் ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா திக்கான சட்னிக்கு இந்த முட்டை தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தேங்காய் எடுத்துருக்கேன். அரை மூடி தேங்காய் சின்னதாக பீஸ் போட்டு ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூடவே பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நல்லா காரம் சாப்பிடுங்கன்னா இன்னும் 2 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு துண்டு இஞ்சி 2ஆக கட் பண்ணியிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு பல். ஃபஸ்ட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கேன். தேங்காய் வந்து போட லேட்டாக ஆகும். இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. நல்லா இதை வந்து சட்னி பதத்துக்கு அரைச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கேன் பாருங்கள். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். உப்பு இருக்கான்னு கரெக்டாக பார்த்து செக் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். ஜாரில் கொஞ்சமாக தண்ணி, சட்னி வந்து தண்ணி விடக்கூடாது அதிகமாக, நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கடுகு பெருஞ்சீரகம் சேர்க்கணும், கருவேப்பிலை. கடுகு உளுத்தம்பருப்பு பெருஞ்சீரகம் கருவேப்பிலை எண்ணெய் விட்டு அப்படியே தாளிச்சிட்டேன். அப்படியே சேர்த்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான சட்னி ரெடி. இங்கே பாருங்கள், சட்னி ரெடி. பாருங்கள், அரிசி மாவு தான் நல்லா கரைச்சி புளிக்க வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 8 மணி நேரமாக புளிச்ச மாவு. இங்கே பாருங்கள், உப்பு சேர்த்து தான் நான் கரைச்சி வைப்பேன். 1 கிலோ அரிசிக்கு 100 உளுத்தம்பருப்பு, 4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சு அரைச்சிருக்கேன் பாருங்கள். 4 மணி நேரம் ஊறினா போதும். இங்கே பாருங்கள், அப்படியே நம்ம கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப திக்காக இருக்குது. நம்ம தோசை மாவு பதத்துக்கு தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தோசை ஊற்றுற அளவுக்கு மாவு இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், தோசைக்கல் வச்சுருக்கேன். மாவு நல்லா கலந்து விட்டு ஒரு கரண்டி மாவு. இங்கே பாருங்கள், ஒரு முட்டை அப்படியே உடச்சி சேர்த்துக்குங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா முட்டை படுற மாதிரி கலந்து விடுங்க. நம்ம ரெடி பண்ண காரப்பொடி நான் வீடியோ கூட போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த பொடி தான் அப்படியே சேர்க்குறேன். இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரப்பொடி. முட்டை இல்லாமலே சாதா தோசை மேலேயும் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மிளகுத்தூள்
பாருங்கள், எண்ணெய் அப்படியே விட்டுட்டுங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட விட்டு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், தீ நல்லா மிதமான அனலில் வைங்க, ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அப்படியே மெல்ல திருப்பி போடுங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான முட்டை தோசை ரெடி. அப்படியே மடித்து வேறு தட்டுக்கு மாற்றிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முட்டை தோசை தான் ரெடி பண்ணியிருக்கேன். தேங்காய் பொட்டுகளை சேர்த்து சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சட்னி வந்து நல்லா கட்டியாக வச்சா தான் நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.